ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்றாங்க, கனெக்ட் பண்றாங்க. எது மூலமா கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா வயர், ஆப்டிக்கல் ஃபைபர் இல்ல அப்படின்னா ஆப்டிக்கல் லிங்க் மூலமா கனெக்ட் பண்றாங்க. அது மூலமா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல அந்த கனெக்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கும். எதுக்காக இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிவைசஸ்க்கு மத்தியில ரிசோர்சஸ் வந்து ஷேர் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டெக்னாலஜி, அந்த கனெக்ஷனை பொறுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதை சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணுவாங்க. அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? அப்ப அதுக்கான ஆர்கிடெக்சர். அப்ப ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னது? ஆர்கிடெக்சர் அப்படின்னா எப்படி அந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கனெக்ட் பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு எப்படி டாஸ்கை வந்து அலாட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர். ரெண்டு டைப் ஆஃப் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம்னா பியர் டு பியர், இன்னொன்னு வந்து கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க். இப்போ இந்த பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? பியர் டு பியர் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நெட்வொர்க்ல எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் என்ன பண்ணிடுவாங்க, ரேண்டமா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கனெக்ட் பண்றப்போ இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம். இப்ப ஏ கம்ப்யூட்டர் சி கம்ப்யூட்டரோட பேசணும், ரிசோர்சஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னா எப்படி எல்லாம் போகலாம்? எதர் இட் கேன் டிராவல் த்ரூ பி அண்ட் சி or else through D to C or else from A to D, D to F, F to C. இந்த மாதிரி என்ன செய்யலாம், ரேண்டமா எந்த ஒரு வேயனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதுதான் சர்வர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெட் அப்படின்னு சொல்லி எந்த கம்ப்யூட்டரும் கிடையாது. ரேண்டமா என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. யாருமே ஹெட் கிடையாது, யாருமே சர்வர் கிடையாது, யாருமே கிளைண்ட் கிடையாது. பியர் டு பியர் கனெக்ஷன்ல ப்ரிவிலேஜஸ் ஈக்குவலா அசைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம், அதனால டேட்டாஸை எப்படினாலும் எந்த கம்ப்யூட்டர் மூலமாகவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நெட்வொர்க்கை எந்த என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்மால் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணா மட்டும்தான் பெர்ஃபெக்டா இருக்கும். அப் டு 10 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போறப்போ ரேண்டமா கனெக்ட் பண்றப்போ என்ன ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, கன்ஃபியூஷன் இன் ஆர்டர் டு அவாய்ட் தி கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ரிஸ்கினஸ், பியர் டு பியர் நெட்வொர்க் வந்து எதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றாங்க, ஸ்மால் நெட்வொர்க் ஸ்மால் என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க. அப் டு 10 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பியர் டு பியர் நெட்வொர்க்ல எந்த ஒரு டெடிகேட்டட் சர்வரும் கிடையாது. பிகாஸ் ஈக்குவல் ப்ரிவிலேஜஸ் இஸ் கிவன் டு ஆல் த லிங்க்டு கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த சர்வர் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஏயோட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஷேர் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் வித் ரிசோர்சஸ் டவுன் அப்படின்னா அந்த ரிசோர்சஸ் வந்து என்ன செய்ய முடியாது, ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, அடுத்தது வந்து கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க். கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க், கிளைண்ட் அப்படின்னா எண்ட் யூசர், சர்வர் அப்படின்னா சிங்கிள் ஹெட்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சர்வர்ல வந்து மித்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே சர்வர்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மித்த கிளைண்ட் கம்ப்யூட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட மெயின் சர்வர். அடுத்து பாருங்க, இன்டர்நெட் மூலமா என்ன செய்யறாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மூலமா மிச்ச டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன் இஸ் ஏ, பி அண்ட் சி. இன் கேஸ் ஏ, இஃப் ஏ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் சி அப்படின்னா ஏ வந்து சியோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா it cannot communicate directly with C. It should ask the permission from the server. ஓகேவா? சோ இது வந்து என்ன பண்ணும், ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்பும், சர்வர் அந்த ரெக்வெஸ்ட் கிளைண்ட் சிக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், கம்யூனிகேஷன் ரிசோர்ஸ் ஷேரிங்கை வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல சர்வர் இஸ் ஆக்டிங் அஸ் த ஹெட் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க பாருங்க, கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் அப்படின்னா இந்த மாடல்ல வந்து எண்ட் யூசர்ஸா யார் இருப்பாங்க, கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரிசோர்சஸை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு இடத்துலதான் யார் இருப்பாங்க அப்படின்னா சர்வர் இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சர்வர் அப்படிங்கிறவங்க தான். மித்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுலாம் என்ன சொல்லுவோம்னா கிளைண்ட்னு சொல்லுவோம். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட போய் கேட்பாங்க,
சென்ட்ரல் கம்ப்யூட்டர் அதுதான் என்ன அப்படின்னா சர்வர். மிச்ச கம்ப்யூட்டர்ஸ் அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிறது எல்லாமே என்னது கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த சர்வர் அப்படிங்கிறது எனக்கு சென்ட்ரல் கம்ப்யூட்டரா இருக்கிறதுனால எல்லா மேஜர் ஆபரேஷன்ஸ், மேனேஜிங் ரிசோர்சஸ், எல்லா ஆபரேஷன்ஸையுமே பண்றது யாரு அப்படின்னா என்னோட சர்வர் தான். கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளைண்ட் கம்ப்யூட்டர் சர்வர் மூலமா என்ன செய்வாங்க, மித்த கம்ப்யூட்டர்ஸோட ரிசோர்சஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் 1 வந்து கிளைண்ட் 2க்கு ஒரு சில டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எங்க சென்ட் பண்ணும், சர்வருக்கு தான் என்ன செய்யும், அந்த பெர்மிஷன் ரெக்வெஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணும். அந்த சர்வர் தான் என்ன செய்யும், ரெஸ்பான்ஸை வந்து கிளைண்ட் 1க்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்றதுக்கு சர்வர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பியர் டு பியர் கனெக்ஷன் மாதிரி டைரக்டா என்ன செய்ய முடியாது, அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ண முடியாது. எந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்ல யார்கிட்ட தான் போகணும், சர்வர் கிட்ட தான் போகணும். சர்வர் கிட்ட இருந்து தான் என்ன செய்ய முடியும், ரெக்வெஸ்ட் பெர்மிஷனை வந்து இனிஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹெட் வந்து யாரு அப்படின்னா சர்வர். கிளைண்ட் சர்வர் மாடல்ல ஹெட் வந்து சர்வர். அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிற மிச்ச கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே யாரு அப்படின்னா கிளைண்ட். ஓகேவா? இப்போ நெட்வொர்க் தான் என்னன்னு பார்த்தாச்சு, அது எப்படி ஆர்கிடெக்சரும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த நெட்வொர்க்குக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ், அந்த கனெக்ஷனுக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணணும், சாஃப்ட்வேரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ரெக்வயர்ட் சாஃப்ட்வேர் வந்து இனிஷியலா என்ன செஞ்சுக்கணும், இன்ஸ்டாலேஷன். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து வந்து சம் அதர் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் என்னலாம் அப்படின்னா என்ஐசி, ஸ்விட்ச், கேபிள், ஹப், ரூட்டர் அண்ட் மோடம். இதெல்லாம் என்னன்னா சாஃப்ட்வேரை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான காம்போனன்ட்ஸ். எந்த டைப் ஆஃப் நெட்வொர்க் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற காம்போனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இஃப் ஐ ஆம் யூசிங் தி வயர்லெஸ் நெட்வொர்க், வயர்லெஸ் நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன தேவையில்லை, கேபிள் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் தேவையில்லை. ஸோ பேஸ்ட் ஆன் தி நெட்வொர்க் தட் ஐ ஆம் யூசிங் ஐ கேன் ஆட் ஆர் ரிமூவ் தி காம்போனன்ட்ஸ். ஓகேவா? NIC. NIC அப்படின்னா என்ன? It is the important component in the computer network. NIC stands for Network Interface Card. NIC அப்படிங்கிறது என்னன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது வந்து என்னன்னா ஒரு ஹார்ட்வேர் காம்போனன்ட். இந்த ஹார்ட்வேர் காம்போனன்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இதோட டிரான்ஸ்ஃபர் ரேட் என்ன அப்படின்னா 1000 to 1000 Mbps அப்படின்னு சொல்றாங்க. இதோட டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு வந்து மேக் அட்ரஸ் இருக்கும், இல்ல அப்படின்னா பிசிக்கல் அட்ரஸ் வந்து இருக்கும். இதை வந்து என்ன செய்வாங்க, அந்த சிப்ல வந்து என்கோட் பண்ணிடுவாங்க. அதை யார் அசைன் பண்ணுவாங்கன்னா IEEE அசைன் பண்ணுவாங்க. எதுக்காக, இந்த நெட்வொர்க் கார்டு தான் அப்படின்னு சொல்லி யூனிக்கா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒவ்வொரு நெட்வொர்க் கார்டு சிப்புக்கும் ஒவ்வொரு யூனிக் அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தட் அட்ரஸ் இஸ் கால்ட் அஸ் மேக் அட்ரஸ் ஆர் பிசிக்கல் அட்ரஸ். மேக் அட்ரஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், PROM ல ஸ்டோர் ஆயிருக்கும். தட் இஸ் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. வாட்னு ரீட் பண்ணா போதும். ஓகேவா? இப்போ இந்த NICல வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு வயர்லெஸ், இன்னொன்னு வந்து வயர்டு. இப்போ வயர்லெஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, வயர்லெஸ்ல ஆண்டனா யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு கேபிளும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஆண்டனா மூலமா என்ன செய்வாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ணிடுவாங்க. இந்த வயர்லெஸ் NIC வந்து எங்கெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும், லேப்டாப்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ வயர்டு NIC அப்படிங்கிறப்போ இது எங்க இருக்கும்னா மதர் போர்டுக்குள்ள இருக்கும். டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வயர்டு NICல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேபிள் அண்ட் கனெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வயர்டுன்ற அப்படின்னு சொல்றப்ப எனக்கு கேபிள்ஸ் தேவைப்படும், வயர்லெஸ் அப்படிங்கிறப்ப ஆண்டனாஸ் தேவைப்படும். இப்போ ஹப்பும் சர்வரும் கிட்டத்தட்ட சேம் தான். எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தான் போய் சேரும், எனக்கு சர்வர் கிட்ட தான் போய் சேரும். அதே மாதிரி தான் ஹப்பும் என்ன செய்யும் அப்படின்னா சென்ட்ரல் டிவைஸா ஆக்ட் ஆகும். இது மூலமா அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை வந்து மல்டிபிள் டிவைசஸா ஸ்பிளிட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதுதான் ஹப்போட மெயின் ஃபங்க்ஷனா இருக்கு. when computer request for information from the computer it sends the request to the hub. அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு நெட்வொர்க்ல ஹப் மூலமா என்ன பண்றாங்க, நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றாங்க. அப்ப இதுதான் என்ன ஆகுது, எனக்கு சென்ட்ரல் கம்ப்யூட்டரா சென்ட்ரல் டிவைஸா ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெக்வெஸ்ட்டை யாருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க, ஹப்புக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஹப் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அந்த ரெக்வெஸ்ட்டை இன்டர் கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல மெயின் டிவைஸ் சென்ட்ரல் டிவைஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டா ஹப் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டா கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ண முடியாது.
first it should send the request to the hub. Hub தான் என்ன பண்ணும், distribute the request to all other interconnected computers in that particular computer network. ஓகேவா? ஸோ இதுதான் ஹப்போட மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தோம்னா ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அதே மாதிரி தான் ஹப் எப்படி எனக்கு ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் ஸ்விட்சும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுவும் எனது ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸ் தான். இது என்ன செய்யும், எல்லா டிவைஸையும் அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு குரூப் அவுட் பண்ணி கொடுக்கறது தான் ஸ்விட்சோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ ரெண்டுமே சேம் அப்படின்னா எது வந்து எனக்கு பெட்டரா இருக்கும், ஹப் வந்து எனக்கு பெஸ்டா ஸ்விட்ச் வந்து எனக்கு பெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டா பேஸ்ட் ஆன் தி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்விட்ச் தான் எனக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்ன செய்யாது, நெட்வொர்க்ல மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டினேஷன் சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு அந்த பர்டிகுலர் மெசேஜை டைரக்டா என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸ்விட்ச் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்ப ஹப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட்ல வந்து ஒர்க் ஆகும். ஸ்விட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும், எனக்கு ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோட்ல ஒர்க் ஆகும். இந்த காரணத்தினால எனக்கு ஸ்விட்சோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ஹப்பை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கும். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ். கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பிசிக்கலா கனெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யறோம், கேபிள்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் யூஸ் பண்றோம். என்ன டைப் ஆஃப் கேபிள்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் கேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் அதோடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகும். ட்விஸ்டட் பேர் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். எவ்வளவு டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா 1 Gbps அல்லது மோர் அந்த ஸ்பீடுக்கு மேல என்ன செய்யலாம், நம்மளால இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணலாம். கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறப்போ இது எப்படி இருக்கும்னா டிவி கேபிள் மாதிரியே தான் இருக்கும். கோஆக்சியல் கேபிள் சேம் அசிமிலரா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ ட்விஸ்டட் பேரை கம்பேர் பண்றப்போ கோஆக்சியல் கேபிள் எப்படி இருக்கும்னா ரொம்பவே ஃபாஸ்டா டேட்டாஸை சென்ட் பண்ணும். அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும் while compared with ட்விஸ்டட் பேர் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னா என்ன, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்ன செய்யும்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு லைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, லைட் பீம்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப லைட் வந்து யூஸ் பண்றதுனால we know that லைட் வந்து என்னது travels much faster than anything. அப்போ இதோடைய ஸ்பீட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். டைம் வந்து என்ன எடுத்துக்கும், ரொம்ப கம்மியா எடுத்துக்கும். அப்ப இது இந்த 3 கேபிளை கம்பேர் பண்றப்போ எது எனக்கு ரொம்ப பெஸ்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் எனக்கு ரொம்ப பெஸ்டானது. Why? Because it is transmitting the data by using the light beams. Light beams யூஸ் பண்றதுனால டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப குவிக்கா இருக்கும், ஸ்பீட் அதிகமா இருக்கும், டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். So it is more expensive while compared with other cables. ஓகேவா? So இது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால காஸ்டும் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரூட்டர் அண்ட் மோடம். ரூட்டர் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். ஓகேவா? இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நம்ம லேனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னது, ரூட்டர். இந்த ரூட்டர் மூலமா நம்ம என்ன செய்யலாம், டேட்டாஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம், அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்வர்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூட்டர் வந்து எந்த லேயர்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா எந்த மாடல்ல ஒர்க் அவுட் ஆகும்னா OSI ரெஃபரன்ஸ் மாடல்ல லேயர் 3 பேஸ் பண்ணி என்ன பண்ணும், ரூட்டர் வந்து ஒர்க் ஆகும். லேயர் 3 இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடல் என்ன அப்படின்னா இட் இஸ் நெட்வொர்க் லேயர். ரூட்டர் வந்து என்ன பண்ணும்னா அதோட ரூட்டிங் டேபிள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டேட்டாஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அந்த பாத்தை வந்து எப்படி சூஸ் பண்ணும்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவைலபிள் பாத்ஸ்ல எது ரொம்ப பெஸ்டா இருக்கோ அந்த பாத்தை டிட்டர்மைன் பண்ணி ரூட்டர் என்ன பண்ணும், டேட்டாவை ஃபார்வர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? மோடம் அப்படின்னா மாடுலேஷன், மாடுலேட்டர் டிமாடுலேட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டெலிஃபோன் லைனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க த்ரூ த இன்டர்நெட். மோடம் வந்து ஆல்ரெடி என்ன பண்ண மாட்டாங்கன்னா மதர் போர்டோட இன்டெகிரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குன்னு தனியா பிசி ஸ்லாட் இருக்கும், அதுல போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மோடமை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மோடம் அப்படின்னா மாடுலேட்டர் டிமாடுலேட்டர், மாடுலேட்டும் பண்ணும் டிமாடுலேஷனும் பண்ணும். அப்போ இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்றதுதான் மோடமோட மெயின் ஃபங்க்ஷன். டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்றதா என்னது மோடமோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ காம்போனன்ட்ஸ் பார்த்தாச்சா, என்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம், NIC that is network interface card, hub, switches, cable and connectors, router and modem. ஓகேவா? அடுத்து பாருங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் எதுக்காக யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிசோர்ஸை ஷேர் பண்றதுக்கு. ஆல்ரெடி பார்த்தோமா, ஸோ ரிசோர்ஸை ஷேர் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூஸ் பண்றோம்.
காமனா அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ்க்கு மத்தியில ரிசோர்சஸ ஃபைல்ஸ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன செய்யறோம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்றோம். கிளைண்ட் சர்வர் மாடல் நம்ம யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, இது எங்க யூஸ் பண்றாங்க, கிளைண்ட் சர்வர் மாடல்ல யூஸ் பண்றாங்க. அப்போ சர்வர் அப்படின்னா என்னது, இட் இஸ் த சென்ட்ரல் கம்ப்யூட்டர். இது மூலமா என்ன பண்ணலாம், நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை யாரு மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. கிளைண்ட்ஸ் அப்படின்னா யாரு, கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க, சர்வர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த இன்ஃபர்மேஷனை அக்சஸ் பண்ணிக்கிறவங்க தான் யாரு, கிளைண்ட். ஸோ வி கேன் கால் கிளைண்ட் as the end user and server as the central computer. ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் மீடியம்க்கும் என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நெட்வொர்க் மூலமா n நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றப்போ என்ன பண்றாங்க, ஃபைல வந்து மியூச்சுவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல கம்யூனிகேஷன் மீடியமா, அந்த டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மீடியமா யார் இருக்காங்க, இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் மீடியமாகவும் நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இ-காமர்ஸ் which is similar to communication medium, which means அமேசான் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன பண்றாங்க, அவங்களோட வெப்சைட் அப்படிங்கிற ஒரு பாத்வே மூலமா இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் வந்து அவங்க நடத்துறாங்க. அது மூலமா என்ன செய்யலாம், நமக்கு தேவையான திங்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் through that particular website which is designed especially for the Amazon. ஓகேவா? அப்போ இ-காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸுக்கும் என்ன பண்ணலாம், நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரேட் எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னு தெரியுமா? இப்போ அதோடைய டைப்ஸ் வந்து சைஸை பொறுத்து, எப்படி அந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சைஸை பொறுத்து என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை வந்து செக்ரிகேட் பண்றாங்க. 4 important types based on the size of that particular computer network. One is local area network, personal area network, metropolitan area network, wide area network. ஸோ இருக்கிறதுலே கம்மியான ஏரியாவை வந்து கவர் பண்றது எதுனா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதிகமான ஏரியாவை கவர் பண்றது எது அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இப்ப பாருங்க, லேன்னா என்னது, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா குட்டியான ஒரு இடத்துல என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர்ஸை இன்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் தான் என்னன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள், we can use LAN in our building or office. ஓகேவா? இப்ப LAN வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, LAN யூஸ் பண்றாங்க. எது மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க, through a communication medium that is twisted pair, coaxial cable. அந்த மாதிரி கேபிள்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலேஜஸ்ல வந்து படிச்சிருப்போம், இல்லைன்னா ஸ்கூல்ல படிச்சிருப்போம். லேப்ல நம்ம சிஸ்டம்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ நம்ம வந்து வேற டேப் வந்து ஓபன் பண்ணி பாக்குறோம். வேற அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் லேப் சப்ஜெக்ட் நம்ம வேற ஏதாவது ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் எங்க போயிடும், அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சிஸ்டம்க்கு டிஸ்பிளே ஆயிடும். ஒய்? பிகாஸ் அந்த லேப் அப்படிங்கிற ஒரு குட்டி இடத்துல என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றாங்கன்னா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எல்லா சிஸ்டமையும் அந்த சென்ட்ரல் ஹப்போட என்ன பண்ணிடுறாங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம், இவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய n நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை அவர் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? இதை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ காஸ்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்ம ப்ரௌசரை ஓபன் பண்ண உடனே அங்க அவருக்கு என்ன ஆயிடும், ஏதோ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நம்பர்ல என்ன பண்றாங்க, இந்த நம்பர் வந்து வேற ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணி பாக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அங்க இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், ரொம்பவே ஃபாஸ்டா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, PAN, that is personal area network. As its name implies, the connected computers are only for the personal uses. ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வந்து 10 மீட்டர்ஸ்குள்ள தான் என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏரியா வந்து 30 feet வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஏரியா வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து பர்சனல் யூஸுக்காக என்ன பண்றாங்க, கம்ப்யூட்டர் டிவைசஸை வந்து கனெக்ட் பண்றதுனால இதை வந்து பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா லேப்டாப், மொபைல் போன்ஸ் எல்லாமே இதோட எக்ஸாம்பிளா வரும். ஸோ அந்த குட்டி ஏரியாவுக்குள்ள ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம சாங்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் த்ரூ த மொபைல்ஸ் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம ஒரு கனெக்டிவிட்டி ப்ளூடூத் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி யூஸ் பண்றோமா, இந்த இடத்துல இந்த ப்ளூடூத் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அ PAN கனெக்ஷன் which means personal area network connection. ஸோ இதுல பார்த்தோம்னா வயர்லெஸ் அண்ட் வயர்டுன்னு சொல்லி 2 டைப் இருக்கு. வயர்லெஸ் அப்படின்னா நான் மேல சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான்.
வைஃபை அல்லது ப்ளூடூத் மூலமா என்ன பண்றோம், டேட்டாவை வந்து ஷேர் பண்றோம். இதோட ரேஞ்ச் ரொம்ப லோவா இருக்கும். அது மாதிரி வயர்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க், வயர்டு அப்படிதான் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க, கோஆக்சியல் கேபிள் அண்ட் கனெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, வயர்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்றாங்க. மெயினா என்ன அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் மூலமா என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வயர்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்க மேன். மேன் அப்படின்னா என்னது, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அப்போ மித்த ரெண்டு அந்த லோக்கல் ஏரியா அண்ட் பர்சனல் ஏரியா நெட்வொர்க் கம்பேர் பண்றப்போ மேன் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் ஏரியா கவரேஜ் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் அது மெயின் டிஃபரன்ஸ். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே மேனுக்கு கீழே வரும். ஓகேவா. அடுத்து பாருங்க வேன், விச் மீன்ஸ் வைட் ஏரியா நெட்வொர்க். இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்குக்கும் வைட் ஏரியா நெட்வொர்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, வைட் ஏரியா நெட்வொர்க்கோட ஏரியா கவரேஜ் மேனை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், in between the states and countries. Okay, so it covers the large geographical area, then it is called as WAN, which means wide area network. Okay va. அதே மாதிரி தான் வைட் ஏரியா நெட்வொர்க்குக்கு இதுதான் சிங்கிள் லொகேஷன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது. இது என்ன செய்யலாம், ஜியோகிராபிக்கல் ஏரியாவோட ஸ்பேஸை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் எது மூலமா தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா பிசிக்கல் ஆர்எல்ஸ் வயர்லெஸ். வயர்டாவும் யூஸ் பண்ணலாம், வயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணலாம். வயர்டு அப்படிங்கிறப்போ டெலிஃபோன் லைன். ஓகேவா. வயர்லெஸ் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஆர் சேட்டலைட் லிங்க்ஸ். ஃபைபர் ஆப்டிக் கேபிளும் எதுக்கு கீழே தான் வரும், வயர்டுக்கு கீழே தான் வரும். அப்போ இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கு கூட கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா என்ன வரும், இன்டர்நெட். ஓகேவா. ஸோ இன்டர்நெட் தான் என்னது இந்த வேனோட ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வேன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிசினஸ் ஃபீல்டுல, கவர்மெண்ட் ஃபீல்டுல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த வேன் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. இப்ப பார்த்தோம்னா இன்டர் நெட்வொர்க். இப்ப நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை பார்த்தாச்சா. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லி தெரியும், அந்த குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அந்த என்விரான்மெண்ட்ல கனெக்ட் ஆகுது. இப்ப இன்டர் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா, இந்த லேன் பேன் மேன் அண்ட் வேன் இந்த கனெக்ஷன் இருக்குல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றாங்க, லேன் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்றாங்க, லேன் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்றாங்க, இன்னொரு இடத்துல வேன் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த ரெண்டு கனெக்ஷனையுமே இன்டர் கனெக்ட் பண்ணி ஒரே வீடியோக்கு கீழே கொண்டு வரோம் அப்படின்னா அதான் இது இன்டர் நெட்வொர்க். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இதுல யூஸ் பண்ணக்கூடிய இன்டர் நெட்வொர்க்ல யூஸ் பண்ணக்கூடிய மாடல் OSI மாடல் என்ன அப்படின்னா, என்ன ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னா தட் இஸ் OSI, which means ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஓகேவா. என்ன ரெஃபரன்ஸ் மாடல் யூஸ் பண்றாங்க, ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் நெட்வொர்க் தான் என்ன பண்றாங்க நம்ம இந்த இடத்துல இன்டர் நெட்வொர்க்ல வந்து என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த OSI மாடல் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ மூணு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான். இன்டர் நெட்வொர்க் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே சேஞ்ச் ஆகிக்கிறது. ஸோ ஒரு லேன் அல்லது ஒரு வேன் இருக்கு அப்படின்னா அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டிவைஸ் மூலமா நம்ம கான்ஃபிகர் பண்றோம்னா அதுக்கு பேர் தான் என்னது இன்டர் நெட்வொர்க். அப்ப இந்த இன்டர் கனெக்ஷன் வந்து யாருக்கு கீழெல்லாம் வரலாம் அப்படின்னா பப்ளிக்கு கீழே வரலாம், பிரைவேட்டுக்கு கீழே வரலாம், கமர்ஷியலா வரலாம், இண்டஸ்ட்ரியலா வரலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸா வரலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர்ல அந்த இன்டர் கனெக்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா தட் இஸ் இன்டர் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேவா. இன்டர் நெட்வொர்க்கிங் யூசஸ் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால். மேல பார்த்தோமா ரூட்டர் வந்து என்ன பண்ணும், லேயர் 3 ஆஃப் OSI ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோமா. அதே மாதிரி இன்டர் நெட்வொர்க் வந்து என்ன செய்யும்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு பேசேஜ் வந்து என்ன பண்ணும், யூஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கறத வந்து எங்க யூஸ் பண்றாங்க, இன்டர் நெட்வொர்க்கிங்ல வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப இன்டர்நெட் ப்ரோட்டோகாலை வந்து எங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, யார் இதை எடுத்து கொடுத்தா, இன்டர் நெட்வொர்க்கிங்ல. அது மாதிரி நெட்வொர்க் லேயர்ல யார் ஒர்க் பண்றா, ரூட்டர் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி படிச்ச விஷயத்த வந்து கோரிலேட் பண்ணணும். ஸோ இந்த இன்டர் நெட்வொர்க்கிங்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாடல் என்ன அப்படின்னா தட் இஸ் OSI மாடல், விச் இஸ் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஓகேவா. அப்போ இந்த இன்டர் நெட்வொர்க்னா என்னன்னு நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேன் அல்லது வேன். ஓகேவா. ஸோ எந்த கம்ப்யூட்டர் செக்மெண்டா இருந்தாலும் அது டிஃப்ரெண்டா இருக்கிறப்போ 2 or more கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ண வச்சதுதான் என்னது இன்டர் நெட்வொர்க். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை நம்ம கனெக்ட் பண்றதுதான் என்ன அப்படின்னா இன்டர் நெட்வொர்க். அப்ப இந்த இன்டர் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்னு லேனை ஃபாலோ பண்ணிருக்கும், வேனை ஃபாலோ பண்ணிருக்கலாம்,
இல்ல அப்படின்னா பேனை ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கிறது தான் என்னது இன்டர் நெட்வொர்க். அந்த ப்ராசஸ்க்கு பேரு இன்டர் நெட்வொர்க்கிங். எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல என்ன யூஸ் பண்றாங்க? இன்டர்நெட் புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. அப்ப இன்டர்நெட் புரோட்டோகால் இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்க? இன்டர் நெட்வொர்க்கிங்ல. ரூட்டர்ல என்னது? நெட்வொர்க் லேயர் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த ரெஃபரன்ஸ் மாடல்ல வந்து இன்டர் நெட்வொர்க்கிங்ல என்ன ரெஃபரன்ஸ் மாடல் யூஸ் பண்றாங்க அப்படின்னா OSI அப்படிங்கிற மாடல், which means open system interconnection. ஓகேவா? டைப்ஸ் சொல்லி எடுத்துட்டா எக்ஸ்ட்ராநெட் அண்ட் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எக்ஸ்ட்ராநெட் அப்படிங்கிறது என்னன்னா கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணது. இன்ட்ராநெட் அப்படிங்கிறது பிரைவேட் நெட்வொர்க் பேஸ் பண்ணது. சோ இதுதான் இதோட டிஃபரன்ஸ். இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதோட டோபாலஜி. ஓகேவா? அந்த கம்ப்யூட்டரோட நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? டோபாலஜியை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு, ஹவு த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட், அதை பேஸ் பண்ணி டோபாலஜின்னு சொல்லி ஒரு 6 டோபாலஜியை வந்து என்ன பண்றாங்க? இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுதான் என்ன அப்படின்னா பஸ், ரிங், ஸ்டார், ட்ரீ, மெஷ் அண்ட் ஹைபிரிட். இப்போ பஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஒரு லீனியர் கேபிள் இருக்கும். அதுலதான் என்ன பண்ணுவாங்க? எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ரிங் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இன்டர் கனெக்டடா இருக்கும். அப்போ ரிங் டோபாலஜில என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு 2 நெய்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டா இந்த ரெண்டும் என்னோட நெய்பர், இந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டா இதுவும் என்னோட நெய்பர். அப்ப ரிங் டோபாலஜில எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் என்ன பண்ணுவாங்க? 2 நெய்பர்ஸ் இருப்பாங்க. அடுத்து பாருங்க ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிறப்போ இந்த சென்ட்ரல் ஹப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்ல என்ன செய்வாங்க? எல்லா டிவைஸும் எல்லா கம்ப்யூட்டர்ஸும் செப்பரேட்டா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி. ட்ரீ அப்படின்னு சொல்றப்போ எனக்கு சென்டர்ல ஒன்னு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டோபாலஜி இருக்கும். ஹைராரிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டரை வந்து என்ன சொல்லுவாங்க? ட்ரீ டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்றாங்க? இந்த 2 இடத்துல கனெக்ட் பண்றாங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு இந்த 2 சைல்டு கம்ப்யூட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு டோபாலஜிக்கு பேரு ட்ரீ டோபாலஜி. மெஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டர்லிங்க் ஆகி இஷ்டத்துக்கு கனெக்ட் பண்ணப்பட்டது, ரேண்டமா கனெக்ட் பண்ணப்பட்டது எல்லாமே மெஷ் டோபாலஜிக்கு கீழே வரும். ஹைபிரிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே கலந்து இருக்கிறது. ஓகேவா? இந்த இன்டர் நெட்வொர்க் மாதிரி இந்த இடத்துல இந்த டோபாலஜில எல்லா டோபாலஜிஸும் கலந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைபிரிட். இங்க இந்த இடத்துல இதை பார்த்தோம் அப்படின்னா இது என்னோட பஸ்ஸா இருக்குதா, இது என்னோட பஸ்ஸா இருக்கு. அடுத்து இந்த இடத்துல பாருங்க இது என்னோட சென்டரா இருக்கு, இதுல இருந்து 3 சைல்டு கம்ப்யூட்டர்ஸ் வராங்களா, அப்ப இது வந்து என்னோட ட்ரீ டோபாலஜி. அப்படி எல்லா டோபாலஜிஸும் கலந்து இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க? ஹைபிரிட் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாமா? பஸ் டோபாலஜி. பஸ் டோபாலஜினா என்னது? ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷன் கேபிள் யூஸ் பண்ணி எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே கனெக்ட் பண்ணிருப்பாங்க. யூஸ்வலாவே அந்த கேபிள் வந்து என்ன கேபிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. கோஆக்சியல்னா என்னன்னு பார்த்தோம்? டிவி கேபிள் மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? ஓகேவா? இதுதான் இது பஸ் டோபாலஜி. அப்போ பஸ் டோபாலஜில சர்வர் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த பஸ்ல வந்து அட்டாச் ஆயிருப்பாங்க. எப்பெல்லாம் அந்த ஒர்க் ஸ்டேஷன் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அது என்ன பண்ணும்? டேட்டாஸை டெஸ்டினேஷன் அட்ரஸோட என்ன பண்ணும்? பஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 101, இது 102, இது 103 அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் ஸ்டேஷன் என்ன பண்ணணும்? எனக்கு டேட்டாவை 103ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த ஹெட்டர்ல என்ன போட்டுருவாங்க அப்படின்னா 103 அப்படிங்கிற அட்ரஸை போட்டுருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மெசேஜ் இங்க போய் ரீட் பண்ணி பார்க்கும். இதோட அட்ரஸ் 102, பட் டெஸ்டினேஷன் எனக்கு 103 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? அடுத்த ஹெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க போய் அட்ரஸ் செக் பண்ணி பார்க்கும், இது 103, அப்போ என்னோட ரெஸ்பெக்டிவ் மெசேஜ் இந்த இடத்துல டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ 103, 101க்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இதே லைன்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்போ பஸ் டோபாலஜி என்ன சொல்லலாம்? நம்ம பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப டேட்டா வந்து பஸ்ல எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா போத் டைரக்ஷன்ஸ்லயும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? when the destination terminal sees the data it copies it to the local disk. இப்போ இந்த இடத்துல 103க்கு வந்து 101ல இருந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. 103 வந்துருச்சு அப்படின்னா இந்த 103 என்ன பண்ணும்? அதோடைய லோக்கல் டிஸ்க்ல அந்த டேட்டாவை காப்பி பண்ணி வச்சுக்கும். ஸோ இதான் என்னது? பஸ் டோபாலஜி. அடுத்து பாருங்க ரிங் டோபாலஜி. ரிங் டோபாலஜி அப்படிங்கிறப்போ ஒரு நோடு மட்டும் இருக்காது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? 2 நோட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ 2 நோட்ல கனெக்ட் பண்றதுனால இந்த கனெக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? டேட்டா வந்து என்ன ஆகும்? ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரிங் டோபாலஜி அப்படிங்கிறப்போ
இது 101, இது 102, இது 103 அப்படின்னா என்னால என்ன செய்ய முடியும்? 101ல இருந்து 103க்கு இந்த சைடு தான் என்னால என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 103 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பை டைரக்ஷனல் கிடையாது, யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ டிட்டர்மைன்டு டைரக்ஷன்ல தான் என்னால என்ன செய்ய முடியும்? டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எய்தர் ஃப்ரம் திஸ் சைடு ஆர் தட் சைடு. ஓகேவா? அதுவுமே ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கும், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இருக்கும். போத் டைரக்ஷனா பஸ் மாதிரி ரெண்டு பக்கமும் டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இருக்காது. ஓகேவா? இப்போ இந்த 101ல இருந்து 103க்கு போகணும்னா டேட்டா எப்படி போகும்? 102க்கு போய் 103க்கு போகும். அப்ப இந்த இடத்துல 102 அப்படிங்கிறது என்னது? எனக்கு நெய்பரிங் நோடு. ஓகேவா? When a terminal has to send data, it transmits it to the neighboring node, which transmit it to the next one. ஓகேவா? சோ புரிஞ்சுச்சா? நெய்பரிங் டேட்டாக்கு போய் தான் என்ன பண்ணும்? நெய்பரிங் நோடுக்கு போய் தான் அந்த டேட்டா வந்து அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகும். சோ இதான் என்னது? ரிங் டோபாலஜி. அடுத்து பாருங்க ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜில என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் மூலமா ஒவ்வொரு டிவைஸும் இண்டிவிஜுவலா போய் கனெக்ட் ஆயிருவாங்க. எக்ஸாம்பிள் ஹப். ஹப்ல வந்து என்ன பண்றாங்க? ஒவ்வொரு டிவைஸும் இண்டிவிஜுவலா கனெக்ட் ஆயிருக்காங்க. இதுல எனக்கு நெய்பரிங் மோட் எல்லாம் கிடையாது, யூனிடைரக்ஷன் மட்டும்தான். ஓகேவா? சர்வர் தான் என்ன சொல்லுவாங்க? எனக்கு சென்ட்ரல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது டேட்டா வந்து ரெண்டு நோடுக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா சர்வர் மூலமா மட்டும்தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவைஸ் 1 டிவைஸ் 3யோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் சென்ட் த ரெக்வெஸ்ட் டு தி ஹப். ஓகேவா? இந்த சர்வருக்கு கனெக்ட் ஆகணும். சர்வர் மூலமா தான் என்ன செய்ய முடியும்? டேட்டாவை டிவைஸ் 3க்கு சென்ட் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் நோடு மூலமா தான் என்ன செய்ய முடியும்? கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ண முடியும், டெர்மினேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க ட்ரீ டோபாலஜி. ட்ரீ டோபாலஜி அப்படிங்கிறது என்னன்னா, ட்ரீ டோபாலஜி ஹாஸ் a group of star network connected to a linear bus backbone cable. ட்ரீ டோபாலஜி அப்படிங்கிறப்போ இந்த ஹைராரிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய டோபாலஜி எல்லாம் எதுக்கு கீழே வரும்னா ட்ரீ டோபாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ இந்த ட்ரீ டோபாலஜியோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஸ்டார் அண்ட் பஸ், இந்த ரெண்டு டோபாலஜியோட கேரக்டர்ஸும் இந்த ட்ரீ டோபாலஜில வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரீ டோபாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைராரிக்கல் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷ் டோபாலஜி. மெஷ் அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க? எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே இன்டர் கனெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த கனெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் டைப் ஆஃப் கனெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரேண்டமா கனெக்ட் பண்றதா என்னது? இந்த மெஷ் டோபாலஜி. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் நோடு மூலமா போச்சுன்னா அது வந்து ஸ்டார். இப்போ இந்த இடத்துல ட்ரீ டோபாலஜில இந்த இடத்துல எனக்கு டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணி இங்க கம்யூனிகேட் பண்ணும். அப்போ இதுலயும் எனக்கு என்ன பண்ணுது? ஒரு பாத்வே இருக்குது. எனக்கு ட்ரீ டோபாலஜிலையும் ஒரு பாத்வே இருக்கு. பட் மெஷ் டோபாலஜியை பொறுத்த வரல இப்போ இந்த நோட் 3 வந்து நோட் 2ஓட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணலாம் பாருங்க. நோட் 3 நோட் 2ஓட கம்யூனிகேட் பண்ணணும்னா either it can communicate directly or else from node 1 to node 2 or else from node 4 to node 2. அப்போ ரேண்டமா கனெக்ட் பண்ணதுனால எனக்கு வந்து மல்டிபிள் பாத்ஸ் வந்து என்ன இருக்கும்? அவைலபிளா இருக்கும். n நம்பர் ஆஃப் பாத்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுல ஸ்விட்சோ ஹப்போ வேற எந்த ஒரு சென்ட்ரல் டிவைஸோ கிடையாது. கம்யூனிகேஷனுக்கு சென்ட்ரல் பாயிண்டே கிடையாது. ஓகேவா? அப்போ இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்டர்நெட் தான் என்னோட கிரேட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா ஹைபிரிட் டோபாலஜி. ஹைபிரிட் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டோபாலஜிஸ். ஓகேவா? ஒரு ட்ரீ டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ஒரு பஸ் டோபாலஜி மூணும் சேர்ந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹைபிரிட் டோபாலஜி which is the combination of various different topologies. இப்போ ஹைபிரிட் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இது மூலமா என்ன செய்யலாம்? நம்ம இஸ் a connection between different link and node to transfer the data. ஸோ நிறைய டைப் ஆஃப் டோபாலஜி இன்டர் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் அண்ட் நோட்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் டேட்டாவை நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. When two or more different topologies are combined together is termed as hybrid topology, and if similar topologies are connected with each other will not result in hybrid topology. ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐசிஐசிஐல ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஐசிஐல ஒரு பிரான்ச்ல என்ன பண்றாங்க? பஸ் டோபாலஜியை யூஸ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இன்னொரு பிரான்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார் டோபாலஜியை வந்து யூஸ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஐசிஐசிஐ அப்படிங்கிற ஒரு காமன் பிரான்ச்ல ரெண்டு டோபாலஜி யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல இருந்து
டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, ரிசோர்சஸ் அலோகேட் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னன்னா ஹைபிரிட் டோபாலஜி. ஸோ இந்த ஐசிஐசிஐ பிரான்ச்ல இருந்து இந்த ஐசிஐசிஐ பிரான்ச்சுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ that particular topology is called as hybrid topology. Why? Because these both branches are using different kind of topologies each other. Okay va? புரிஞ்சுச்சா? இதான் என்ன அப்படின்னா hybrid topology. So in this video we have learned what exactly the computer networking means. So computer networkனா என்ன, எதுக்காக computer network யூஸ் பண்றோம், அதோட லெவல் எப்படி இருக்கும், அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஆர்கிடெக்சர்ல 2 டைப் யூஸ் பண்றோம், அது என்னது, பியர் டு பியர்னா என்ன, கிளைண்ட் சர்வர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட காம்போனன்ட்ஸ் என்ன, என்ஐசி, ரூட்டர், ஹப், மோடம், ஸ்விட்ச், கேபிள் அப்படின்னு சொல்லி இந்த 6 டைப்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா தாமஸ் ஜிம்மர்மேன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்டர் நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் இன்டர் நெட்வொர்க் பார்த்தோம், டோபாலஜிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.